நேர்கள் அனைவருக்கும் கார்த்திகை தீபம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. தீபாவை கைது செய்ய வந்த போலீஸ் சிக்கிய ஐஸ்வர்யா. கார்த்திக் எடுத்த முடிவு என்ன? கார்த்திகை தீபம் இன்றைய எபிசோட் அப்டேட். ஐஸ்வர்யா புகார் அளித்ததை அடுத்து அபிராமியின் வீட்டுக்கு போலீஸ் வருகின்றனர். வீட்டுக்கு போலீஸ் வருவதை கண்டு அனைவரும் அதிர்ச்சி அடைகின்றனர். இதையடுத்து தீபாவை கைது செய்ய வந்ததாக போலீஸ் சொல்ல, யார் புகார் கொடுத்தது என கார்த்திக் கேட்கிறான். அதற்கு போலீஸ் ஐஸ்வர்யா என்ற பெயரில் தான் புகார் வந்தது என சொல்ல கார்த்திக் கடுப்பாகின்றான். இதையடுத்து வீட்டில் இருக்கும் அனைவரையும் கார்த்திக் எச்சரிக்க, மறுபக்கம் ஒரு போன்கோல் வருகின்றது. அதை எடுக்கும் அனைவரும் போன் காலில் வரும் குரலை கேட்டு அதிர்ச்சி அடைகின்றனர். இந்த சீரியலின் நேற்றைய எபிசோடில் ஐஸ்வர்யா போலீஸுக்கு போன் செய்து தீபா மீது கம்ப்ளைண்ட் கொடுத்த நிலையில் இன்றைய எபிசோடில் நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம். அபிராமி வீட்டுக்கு வரும் போலீஸ் தீபாவை கைது செய்ய வந்ததாக சொல்ல அனைவரும் தீபா, மீனாட்சி, அபிராமி என அனைவரும் அதிர்ச்சி அடைகின்றனர். அடுத்ததாக கார்த்திக், யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது எங்க வீட்டில்? அப்படி யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையே என்று கேட்க, ஃபோன் மூலமாக கம்ப்ளைண்ட் வந்ததாக சொல்ல, யாரோ ஒருவர் சொன்ன விஷயத்தை வைத்து கைது பண்ண வந்ததே தவறு. அதுவும் இல்லாமல் ஒரு பெண்ணை கைது செய்ய பெண் போலீஸ் இல்லாமல் வந்திருக்கீங்க என்று கேள்வி எழுப்புகிறாள். கார்த்திக் தீபாவுக்கு சாந்தி முகூர்த்தம் சர்ப்ரைஸ் கொடுத்த அபிராமி. கார்த்திகை தீபம் இன்றைய எபிசோட். இந்த சீரியலின் நேற்றைய எபிசோடில் அபிராமி தீபாவை கூப்பிட்டு, நீ ஒரு பாட்டு பாடு, நீ பாடி நான் கேட்டதே இல்லை என்று சொல்லிய நிலையில் இன்று நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம். அதாவது தீபா ஒரு பாடலை பாடி முடிக்க அபிராமி அதை கேட்டு ரசித்து பாராட்டுகிறாள். பிறகு உனக்காக ஒரு விஷயம் பண்ண போறேன் என்று சொல்லி கொண்டிருக்க வீட்டுக்குள் ஜோசியர் என்ட்ரி கொடுக்கிறார். அபிராமி ஜோசியரை வரவேற்று உட்கார வைக்கிறார். அதன் பிறகு கார்த்திக்குக்கும் தீபாவுக்கும் கல்யாணமாகி ரொம்ப நாள் ஆகுது, ஆனால் இன்னும் நடக்க வேண்டியது எதுவும் நடக்கல என்று சொல்லி சாந்தி முகூர்த்தத்துக்கு நேரம் குறித்து தரச் சொல்ல அதை கேட்டு தீபா எமோஷன் ஆகிறாள். மீனாட்சியும் மைதிலியும் முருங்கைக்காயாக சமைத்து நினைத்ததை சாதிச்சிட்ட போல என்று கலாய்க்கின்றனர். தீபா, நான் இதையெல்லாம் நினைச்சு சமைக்கல என்று சொல்லியும் அவளை கலாய்த்து எடுக்கின்றனர். அதன் பிறகு ஜோசியர் நாள் குறித்து தர மீனாட்சி, இன்னைக்கு ஒரு நாள் நான் வீட்டுக்குள் வரேன், தீபாவோட ரூமை நான் அலங்காரம் செய்கிறேன் என்று சொல்கிறாள். மறுபக்கம் ரம்யாவும் கம்பெனியின் மாணிக்கம் கார்த்தியிடம், இன்னைக்கு ஒரு புது மிஷின் வருது, அதை இன்ஸ்டால் பண்ண போகிறாங்க, எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்து காத்துக்க என்று சொல்கிறார். மிஷினை இன்ஸ்டால் செய்யும் போது கார்த்திக், இதை இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணால் மிஷின் பாதிச்சுக்கிட்டு எரியும் என்று சொல்ல எல்லாரும் ஷாக்காக ரம்யா கீழே இறங்கி வருகிறாள். நீ உன்னுடைய வேலையை மட்டும் பாரு, இதனை வருஷமாக இவங்க எல்லாம் வேலை செய்கிறாங்க என்று சொல்லி கோபப்பட்ட கார்த்திக் அமைதியாகி விடுகிறான். கொஞ்ச நேரத்தில் அவன் சொன்னபடியே மிஷின் தீப்பிடித்து எரிகிறது. இதனால் ரம்யா கோபமாகி கேபினுக்கு சென்று விடுகிறாள். கார்த்திக்கை கூப்பிட்டு, இந்த முறை நீ சொன்ன மாதிரி நடந்துவிட்டது என்பதற்காக மற்ற விஷயத்தில் எல்லாம் மூக்கை நுழைக்கிற வேலையை வச்சுக்காமல் உன்னுடைய வேலையை ஒழுங்கா பாரு என்று அட்வைஸ் செய்து அனுப்பி வைக்கிறாள். வீட்டில் மீனாட்சியும் மைதிலியும் தீபாவை கலாய்த்தபடியே ரூமை தயார் செய்கின்றனர். இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப் போவது என்ன என்பது குறித்து அறிய கார்த்திகை தீபம் சீரியலை அறிந்து கொள்ளுங்கள். இவ்வாறாக கார்த்திகை தீபம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.